ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் இதன் விளைவுகள் என்ன? யாருக்கு என்ன லாபம்? தங்கம் விலை உச்சத்தில் இருக்கிறது. இன்னும் எவ்வளவு போகும்? இதில் வியாபாரம் செய்து லாபம் எடுக்க முடியுமா? சென்னை ஏர்போர்ட்ல போலி தங்கம் ஏற்றுமதி ஆயிருக்கு. இந்த செய்திகளெல்லாம் தான் இந்த வார வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், பாலசுப்ரமணியன். இது என் பாலா ஃபினான்ஸுங்கிற சேனல். வணக்கம் மிஸ்டர் பூங்காவனம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கோல்டு எவ்வளோ ஹையா போயின்னு இருக்கு, இப்போ வாங்கலாமா சார்? கோல்டு 2 வருஷமாவே மேலே தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் அது புதிய உச்சத்தை அடையுது, மறுபடியும் மேலே போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே அதை பற்றி வீடியோலாம் போட்டிருக்கோம். எப்பெல்லாம் ஒரு புதிய உச்சம் போகுதோ அப்போ வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வரும், ஒரு ரிட்டர்ன் ஆகி மாதிரி வரும். பீக்லேருந்து இறங்கி மக்களுக்கு மறுபடியும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இப்போ யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பர்டிகுலராக வந்து மியூச்சுவல் ஃபண்டு, இதுக்கு ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்குது. கோல்டு ஃபண்ட் இருக்குது, சில்வர் ஃபண்ட் இருக்குது. ஏன்னா கோல்டு ஏறுனா சில்வரும் ஏறுது. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட் எல்லாமே வந்து வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 50% 60% ரிட்டர்ன்லாம் கொடுத்துருக்கு. இப்போ வந்து கோல்டு வந்து இந்த இடத்துல வாங்கலாமான்னா வேற வழியே கிடையாது. இன்னும் மேலே போகுங்கிற மாதிரி தான் அது போயிட்டு இருக்கு வேகம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பீக்கில் போய் வாங்கினதுக்கு அப்புறமும் மறுபடியும் அது கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி கீழே இறங்கி வந்தாலும் அங்கேயும் வாங்குறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்கணும் கையில். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் வாங்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கோல்டு சில்வர் சார்ட்டை போய் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துடலாம். கோல்டு 2002 செப்டம்பரில் ஏறக்குறைய 51,000 ரூபா இருந்தது. இப்போ 1,04,000 ரூபா போயிருக்கு. நல்லா ஏறிடுச்சு. ஆமாம், ஏறக்குறைய டபுள் ஆயிடுச்சு 2 வருஷத்தில். ஏறக்குறைய 3 வருஷம் ஆயிருக்கு. 3 வருஷத்தில் டபுள் ஆயிருக்கு. டபுளாக இருக்கு, கரெக்ட். அதே மாதிரி சில்வரும் அதே மாதிரி தான். 2022 வந்து 60,000 ரூபா கிட்ட இருந்தது. இப்போ 1,22,000 இருக்கு. 3 இயர்ஸில் அதுவும் டபுளாக இருக்கு. இதே மாதிரி மூவ்மெண்ட்டு அடுத்து 1 இயர் 2 இயர் இருக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஆனால் எப்பப்பெல்லாம் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் இறங்கி கரெக்ஷனாக இருக்கோ அந்த இடத்துல மறுபடியும் வாங்கி தான் இதை வியாபாரம் பண்ணணும். கோல்டும் சில்வருமே சரி, ரெண்டுமே வந்து எம்சிஎக்ஸில் ட்ரேட் ஆகுது. நாம் ஏற்கனவே நம்ம எம்சிஎக்ஸில் பற்றி சொல்லியிருக்கேன். இதுக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பும் கொடுக்குது, செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க. ஆனால் ஷார்ட் போகிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ரிஸ்க்கு. ஷார்ட் போய் இதில் சம்பாதிக்கவே முடியாது, கஷ்டம். ஸோ இறக்கத்தில் வாங்கணும், இன்னும் கொஞ்சம் இறங்கினா மறுபடியும் வாங்கணும். இப்படி மட்டும்தான் அதை ஜெயிக்க முடியும். இது இல்லாமல் க்ரூட் ஆயில் இருக்குது கமாடிட்டியில். க்ரூட் ஆயில் வந்து ஏறக்குறைய ஒரு டாப்பு பாட்டம்னு உண்டாக்கிட்டு ஒரு சைட்வேஸில் தான் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து எம்சிஎக்ஸில் வந்து நீங்கள் வாங்கி விற்கலாம், இல்லை விற்று வாங்கலாம். இது 3 ப்ராடக்ட்டுமே எம்சிஎக்ஸில் ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. சார், வேற எந்த கமாடிட்டி வியாபாரம் பண்ணலாம் சார்? நான் ஏற்கனவே இது 3 சொல்லியிருக்கேன். கோல்டு சொல்லியிருக்கேன், சில்வர் சொல்லியிருக்கேன், க்ரூட் ஆயில் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் மெட்டல்ஸ் இருக்குது. அலுமினியம், ஜிங்க்கு, காப்பர். ஸோ அது இல்லாமல் கூட ஒரு மீடியமாக வந்து மேலே கீழே போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது, ஒரே பக்கமாக இழுத்துட்டு போகாமல். ஸோ அதுலேயே வந்து எப்போல்லாம் வந்து ஒரு டாப்போ பாட்டமோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பை அண்ட் செல் பண்ணலாம், இல்லை செல் அண்ட் பையும் பண்ணலாம். சார், 3வது கொஸ்டின், இன்வெஸ்ட்மெண்ட் எதில் எல்லாம் டைவர்ஸ்படாக இருக்கணும் சார்? இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாம் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் தான் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணுறோம். அது இல்லாமல் இப்போ கோல்டு சில்வரை ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கோம், ஸ்மாலர் வால்யூமில். இப்போ வந்து கமாடிட்டியில் கோல்டு சில்வர் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி நமக்கு க்ரூட் ஆயில்லையும் கிடைக்குது, வேறு மெட்டல்ஸ்லேயும் கிடைக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம என்எஸ்சியில் ஆப்ஷன் ட்ரேடிங் ப்ளஸ் எம்சிஎக்ஸில் இந்த மெட்டல்ஸு, கோல்டு, சில்வர், ப்ரிஷியஸ் மெட்டல்ஸு ப்ளஸ் க்ரூட் ஆயில் இதோட கம்பைன் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அதுக்கேற்ற மாதிரி பிரித்து போடணும்.
அதுக்கப்புறம் ஓகே. கடைசியா வந்து கிரிப்டோ ட்ரேடிங் இருக்கு. இப்ப நெறைய இந்தியால வந்து கிரிப்டோ ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பையிங் மார்க்கெட் தான். அதிலேயே வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இருக்கு. இப்போ நம்ம இந்த எல்லாத்துக்குமே வில் கிவ் ட்ரெய்னிங் இல்லையா சார்? ஆமா. இந்த ட்ரெய்னிங் 3 தரோம். ப்ராடக்ட்டுமே வந்து எப்படி நம்ம அக்கவுண்ட் ஆரம்பிக்கிறது, எப்படி என்ட்ரி ஆவுறது, எப்படி ப்ராஃபிட்ட புக் பண்றது, இது எல்லாமே விவரமா நம்ம ட்ரெய்னிங்ல குடுக்குறோம். அவங்க ப்ராஃபிட் பண்ற வரைக்கும் வில் கிவ் ட்ரெய்னிங். ஆமாமா. ம். பர்ட்டிகுலரா அதான் மெயினு. கிரிப்டோல வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகே. ஏகப்பட்ட பேர்ஸ் இருக்கு அதுல. அது எல்லாமே ஸ்பாட் மார்க்கெட்ல இல்லாம ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது. அதுல ஓ! வந்து லீவரேஜும் நல்லா குடுக்குறாங்க. 20 டைம்ஸ், 50 டைம்ஸ், அப் டூ 100 டைம்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த கிரிப்டோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே, சண்டே கூட ஓடிட்டு தான் இருக்கும். மிட் நைட்ல ஓடிட்டு இருக்கும். கன்டினியூஸா அந்த மார்க்கெட் இருக்கும். ஸோ அதுலயும் வந்து நெறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஓகே. சார் அடுத்த வருஷம் தங்க விலை என்ன விலை சார் போகும்? அத பத்தி சொல்லுங்களேன் சார். இல்ல அனுமானங்கிறது யாரும் பண்ண முடியாது பொதுவாவே. ஆனா வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல பொருளாதார ஆய்வுல ஒரு தகவல் வந்திருக்கு. 10 கிராம் தங்கத்தின் விலை 1,4 லட்சம் வரைக்கும் உயரும்னு சொல்றாங்க. சர்வதேச சந்தையில வந்து $3,400 இருக்கு ஒரு அவுன்ஸோட ரேட்டு. அது வந்து அடுத்த ஆண்டு வந்து 3,800 வரைக்கும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்காம். ஓ! அத கணக்கு பண்ணி தான் இந்த 10 கிராம் விலை 1,4 லட்சம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி கணக்கு பார்க்குறாங்க. இது இல்லாம வந்து டாலர் மதிப்பு வந்து 88 தாண்டி போயிட்டு இருக்கு. 80 தாண்டும்போதே ரொம்ப எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. 85 தாண்டி இப்ப 88 தாண்டி போயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு ம், முக்கிய ம், காரணம். ம். அடுத்த கேள்வி, போலி நகை வந்திருக்குல்ல, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த போலி நகை ஏற்றுமதி பண்ணான்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. நம்ம தங்கத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இந்த தங்கம் ம். ரிலேட்டடா இந்த ஒரு நியூஸையும் செய்தித்தாள்கள்ல பார்க்கலாம். அ சென்னை ஏர்போர்ட்ல ஒரு 2 வருஷமா, ஆனா இது முன்னாடி நடந்ததா சொல்றாங்க. 2020லிருந்து 22 வருஷம் வரைக்கும் எக்ஸ்போர்ட் செய்யப்பட்ட நகைகள் எல்லாமே வந்து போலி அப்படின்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இதுக்கு வந்து நகைக்கடைக்காரரு, நகை ஏற்றுமதியாளரு, அப்புறம் வந்து சுங்கத்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாம் உடந்தையா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏறக்குறைய 1000 கோடி ரூபா வரைக்கும் ஏமாற்றுதல் நடந்திருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. இப்ப ஏற்றுமதினாலே இது வந்து மோஸ்ட்லி சவுதி அரேபியா, இல்ல யூரோப் இங்க தான் ஏற்றுமதி பண்றாங்க. மக்களும் வந்து வந்து துபாயில கோல்டு வாங்குனா ரொம்ப பியூரிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்பி வாங்குறாங்க. இங்கிருந்து ஏற்றுமதி ஆவறதிலேயே இந்த மாதிரி குழப்பம் இருக்கு. நிறைய போலி நகைகள் இருக்குங்கிறத பார்க்கும்போது, வெளிநாட்டுல போய் நகை வாங்கினாலும் ஜாக்கிரதையா இருந்தது பார்த்து வாங்கணுங்கிறது தான் படிப்பினையா இருக்கு. சார் அடுத்த கேள்வி, ஜிஎஸ்டி ரிஃபார்ம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் ஜிஎஸ்டி ரீஃபார்ம் 2 நாளா போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. முக்கியமா வந்து ஹெல்த் கேர் செக்டருக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸு, தெர்மாமீட்டர், டயக்னோஸ்டிக் கிட்ஸ், குளுக்கோமீட்டர், ஸ்பெக்டக்கிள்ஸ், கரெக்டிவ் ஸ்பெக்டக்கிள்ஸ் இதுக்கெல்லாம் வந்து 5% ஆக்கியிருக்காங்க. 12 to 18% இருந்தது. எஜுகேஷன் ஐட்டம்ஸுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து 0 பண்ணியிருக்காங்க. சார்ட்டு, மேப்ஸ், பென்சில்ஸு, எக்ஸசைஸ் புக்ஸு, எரேசர் அதெல்லாம். ஹேர் ஆயில், ஷாம்பு, பட்டர், கீ, யுட்டன்சில்ஸ், சூவிங் மிஷின் இதெல்லாம் வந்து 12% இருந்தது எல்லாமே 5% ஆக்கியிருக்காங்க. ஓ! ஆட்டோமொபைல் செக்டரில் வந்து கார், மோட்டார் பைக்லாம் ஒரு சர்டன் சிசி வரைக்கும் 1200 சிசி வரைக்கும் 28% இருந்ததா இப்போ 18% ஆக்கியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் செக்ஷனில் டிராக்டர் டயர்ஸு, இரிகேஷன் சிஸ்டம், ஹார்டிகல்ச்சர் ஐட்டம்ஸ், மிஷினரிஸ் இதெல்லாம் வந்து 12 to 18% இருந்தது எல்லாமே 5% ஆகியிருக்காங்க. முக்கியமாக வீட்டு உபயோகப் பொருள் டிஷ்வாஷர்ஸ், மானிட்டர்ஸ், டிவி, ஏர் கண்டிஷன் இதுக்கெல்லாம் வந்து 28% இருந்தது. இப்போ அது 18%ஆக குறைச்சிருக்காங்க. இது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் வந்து சிமெண்ட்டு கூட 28லேருந்து 18 குறைக்க போகிறதா
கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே. ஓகே சார். ஓகே சார். இன்னும் முழுமையா இதுல வந்து நிறைய ஃபுல் லிஸ்ட் இனிமே தான் வர இருக்கு. ஆனா இதுவரைக்கும் அனௌன்ஸ் பண்ணது வரைக்கும் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சார் ஜிஎஸ்டி ரிவிஷன் இம்பாக்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்ப மக்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்தத அந்த ஜிஎஸ்டி கட்டு வந்துருச்சு. எல்லாரும் வந்து பிரைஸ் குறையும்னு எதிர்பார்த்து அவங்களுடைய பர்ச்சேஸ்லாம் தள்ளி போட்டாங்க. காரு, ஏசி இந்த மாரி ஐட்டங்கள்லாம். இதுல முக்கியமா என்ன விஷயம்னா, நெறையா வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ஸுக்கு சில பேர் ஆர்டர் பண்ணி வர வச்சிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து இப்ப பழைய ஜிஎஸ்டில தான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, டீலருக்கு எல்லாம் வந்திருக்கும். இப்ப அவங்க வந்து இப்ப ரேட்ட குறைச்ச உடனே இப்ப கஸ்டமர்லாம் பில் பண்ணாதீங்க, இல்ல குறைச்ச ரேட்ல குடுங்க அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்க்கு இந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். ஈவன் வந்து பெரிய செல்லர்ஸ்லாம் இப்ப அமேசானோ இல்ல அவங்கலாம் ஸ்டாக்ல வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே டேக வந்து மாத்த வேண்டியிருக்கு. இப்ப ரேட்ட குறைச்சு போட்டு இப்ப டேக்லாம் மாத்துறது. அந்த லாஜிஸ்டிக்ஸ்ல வண்டியில வந்தது, ஸ்டாக்ல யார்ட்ல இருக்கிறது, கோடவுன்ல இருக்கிறது எல்லாத்துக்கும். ஸோ இது ஒரு பெரிய டாஸ்க் தான். இது பண்றதுக்கே கொஞ்ச நாள் பிடிக்கும். ஆ சர்வீஸ் ஃபுல்லா எல்லாம் லைன சர்வீஸ் பொறுத்து சர்வீஸ் எல்லாம் பிரச்சனை இல்ல. இப்ப அடுத்து இப்ப இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. குறையும் இப்ப. ஜிஎஸ்டி குறையறதுனால. ஓகே, ஓகே. இப்ப சமீப சமீப காலமா ட்ரம்ப் நெறைய பேசிட்டு இருக்காரு சார். அத பத்தி என்ன சார் சொல்றீங்க நினைக்கிறீங்க? அவர் வந்து ரெகுலரா இந்தியாவ பத்தி தான் பேசுறாரு. தேவையில்லாம நமக்கு வந்து டாரிஃப ஏத்தி விட்டாரு. 50% டாக்ஸ்ன்னு போட்டு. இப்ப அவங்க பீப்புளுக்கே வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா கிடைச்சது. இந்தியன் ப்ராடக்ட் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு, எக்கனாமிக்கலாவும் இருக்குன்னு இருந்தவங்கலாம், இப்ப பிரைஸ் ஹைக்லாம் அவஸ்தைப்படுவாங்க. ஏன்னா இப்ப ரேட் வந்து 50% கிட்ட ஏறிடுச்சு. இது இல்லாம வந்து நம்ம ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரர்ஸ் திருப்பூர் அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல கூட வந்திருக்கு. நெறைய ஸ்டாக்ஸ் வந்து இங்க தேங்கி நிக்குது. இந்த பிரைஸ் ஏறுறதுனால வந்து கேன்சல் ஆயிடுச்சு ஆர்டர்ஸ்லாம். நான் ரீசெண்டா சிவகாசி பக்கம் போயிருந்தேன். அங்க கூட வந்து திருப்பூரோட ஆர்டர்ஸ்லாம் நெறைய அங்க ஓடிட்டு இருக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல. திருப்பூர்ல ஆள் போட்டு பத்தலன்னு சொல்லி வெளியூர்கள்ல கூட அவங்க நெறைய பிளான்ட் எல்லாம் போட்டு அவங்க அங்க கான்ட்ராக்ட் விட்டு துணிகள்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இப்ப இது எல்லாமே கொஞ்சம் ஒரு செட்பேக் இருக்கும். டெம்பரரியா இருக்கும். இப்ப இதுக்கு இடையில வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, ரஷ்யா, சைனா, யூரோப்னு அதர் கண்ட்ரீஸ்ல போயிட்டு கொஞ்சம் ஆர்டர்ஸ் வருமான்னு சொல்லி எதிர்பார்த்து போயிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஓகே. ஆனா ட்ரம்ப் சைடு பார்த்தீங்கன்னா, இத ரிவைஸ் பண்ணிட்டாரே தவிர, இது சரியா தவறான்னு தெரியல. அவங்க ஊர் லோக்கல் பொலிட்டிஷியன்ஸே இத அப்போஸ் பண்றாங்க. ஒரு கேஸ்லாம் கூட இருக்கு அகைன்ஸ்ட் இந்த டாரிஃப் ஹைக்கு. ஸோ அதனுடைய இம்பாக்ட் என்னன்னு சொல்லி ரிசல்ட் அந்த கேஸோட ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஓகே மிஸ்டர் பூங்கா, இப்போ வேற சில விஷயங்கள்ல இன்னும் மற்ற செய்திகளை பத்தி இன்னும் வரும் வாரங்கள்ல வேற வீடியோல பேசுவோம். அது வரைக்கும் காத்திருப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.